சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தேங்காய் சாதம் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா துருவின தேங்காவை வெறும் கடாயில் எண்ணெய் சேர்க்காத சிம்மில் வச்சு நல்லா அந்த ஈரப்பசை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது தேங்காய் சாதம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நம்ம இதேமாரி வதக்கி செய்கிறதுனால கொஞ்சம் நேரம் நல்லா தாங்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துங்க. வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க. தேங்காய் சாதம் கிளறும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு விட்டேன். இது கூடவே இஞ்சி நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா பொன்னிறமாக கருக விடாத நல்லா வதக்கி எடுங்க. நல்லா கடுகுலாம் பொரிஞ்சு நல்லா கடலப்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா ஸ்லோவில் வச்சு நீங்கள் நல்லா வதக்கிக்கங்க. பாருங்கள் நல்லா வதங்கி வருது. இப்போ வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயத்தூள் நம்ம கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் துருவல், அதையும் இது கூடவே சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி நம்ம இது கூட நம்ம சாதம் சேர்க்கும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள், வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாதம் எந்த சாதம் கிளறினாலும் சாதம் வடிக்கும்போது உப்பு போட்டு நீங்கள் சேர்த்து வடிச்சிங்கன்னா சாதம் கிளறும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நீங்கள் சாதம் உப்பு போட்டு வடித்து நீங்கள் இதை கிளறும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சாதத்தில் உப்பு இல்லாத மாதிரி தெரியவே தெரியாது, டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அதுமாரி ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம வறுத்த மல்லாட்டை பயிரும் இது கூட நம்ம சேர்த்து இப்போ வடித்த சாதத்தை நம்ம ஆற வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். சாதத்தை கலந்து எடுத்தால் சூப்பரான சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதேமாரி ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை லஞ்சுக்கு கட்டும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சாதம். நன்றி.